அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு 9/1/2024 அன்னைக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ பொதுவாகவே விருச்சிகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி. மேலும் ஸ்திர ராசிகள்ல ஒரு ராசி விருச்சிகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சிகம் ராசிங்க. விருச்சிகம் ராசி கொண்ட நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. மேலும் விருச்சிகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்கள் எப்பவுமே நிரந்தரமா நீங்க வேண்டி வணங்கண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. இந்த 9ஆம் தேதி அப்படி என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேதியில் பிரதோஷம் வருதுங்க. பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த பிரதோஷம் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய நீண்ட நாளா நிறைவேறாத ஆசைகள், நல்ல ஆசைகள், எந்த ஆசையானாலும் செய்யுங்க. நீங்க அதை நினைச்சிட்டு நீங்க கடவுள் கோவிலுக்கு போயிட்டு நீங்க விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நீண்ட நாள நிறைவேறாத நல்ல ஆசைகள் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமா நடைபெறுவதற்கு இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. இன்கேஸ் இந்த நாள்ல உங்களுக்கு நீங்க நினைச்ச நல்ல விஷயம் நிறைவேறாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னாலும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த 9ஆம் தேதி ஒரு அற்புதமான தேதியாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் இந்த நாள்ல ராகு உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. சோ ஒரு சில நண்பர்கள் நீங்க சுயநலவாதியாக இருப்பதும் நல்லதுதாங்க. அதாவது அப்படிதான் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராகு 5ல இருந்தார் அப்படின்னா நீங்க உங்களை பத்தி தான் யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிடாம நீங்க உங்களை பத்தி மட்டும் நினைச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் இந்த 9ஆம் தேதி மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படாம இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. ஒரு சில நண்பர்கள் நீங்க ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது ஒரு சில நண்பர்கள் ஒரு உத்தியோகத்துல இருந்திருப்பீங்க. உங்களுக்கு உத்தியோகத்திலேயோ அல்லது சுய தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு சில விஷயங்கள் தேவையற்ற விஷயங்கள் கோபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா கோபம் வராம விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த 9/1/2024 உங்களுக்கு காலம் நல்லபடியாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுடைய சொந்தக்காரங்க உங்களை எப்படியாவது டவுன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தீய செயல்கள் எதுனா உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றக்காக தான் உங்களை சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வழிபட சொன்னோம். இந்த 9ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த தேதி மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தோம்னா கெடு பலன்கள் விலகிட்டு உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த 5வது ஸ்தானம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்ற கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் இப்போ உங்களுடைய பிள்ளைகளோட ஹெல்த்ல சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா அவங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிள்ளைகளோட உடல்நிலை பொறுத்த வரைக்கும் 100% மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த 9/1/2024 அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில பிள்ளைகளுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்புல அவ்வப்போது சிறுதன்மை காணப்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ உங்களுடைய படிப்புல இருக்கின்ற மந்தத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா மிக சிறப்பாக
இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பதிவுல சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு அந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம், இந்த 2024ஆம் வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமா பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தொழில் விஷயமாவோ அல்லது உங்களுடைய வேலை விஷயமாவோ நீண்ட காலமா நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்லாசைகள் அனைத்துமே நீங்க எதிர்பார்த்தோம்னா நிறைவேறக்கூடிய வகையில வந்து இந்த 9ஆம் தேதி ஒரு நல்ல அற்புதமான தேதியாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து மிலிட்டரியில போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க இந்த தேதியில 9ஆம் தேதி அன்னைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதிகப்படியா நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து மிலிட்டரியில போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு பொற்காலம் தான் வந்து இந்த 9ஆம் தேதி நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் கடவுளுடைய ஈடுபாடு இல்லாம இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இந்த தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடவுள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டுமல்லாது என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலரா நீங்க உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபியூச்சர்ல எதனா கெடு பலன்கள் ஏற்படுற மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், ராகு வந்து உங்களுடைய 5வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் செய்வாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்படும். ஏன்னா கேத்து வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நீங்க நல்ல அன்பு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கு யாருமே எந்த ஒரு கெடு பலன்களும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க. ஏன்னா எப்பவுமே இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டியிருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க. இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ கேத்து வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த 9ஆம் தேதி ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப தேதியாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த விஷயத்தை வந்து வெற்றிகரமா நீங்க நிறைவேற்றிக் கொள்வதற்கும் முடித்துக் கொள்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்களுடைய தாயோடைய உடல் நலத்தில் வந்து சிறிதளவில் உங்களுக்கு வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தாயுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த 9ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல காலகட்டமாக அவங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ கேத்து வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்ல புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்களுடைய ஹெல்ப் மூலமா நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து மேலும் மேலும் உயர்ந்து செல்வதற்கும் இந்த 9ஆம் தேதி வந்து ஒரு நல்ல ஆரம்ப தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து மூலமா எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து யார் கூட வந்து தந்தை வழி சைடு சொத்து மூலமா பிரச்சனைகள் இருக்கும் அவங்க கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா வந்து அந்த சொத்துல இருக்கின்ற வில்லங்கம் அனைத்துமே விலகிட்டு அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த
இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. இது வந்து குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது வந்து மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய எதிரிகளோட பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் அமைதியா விடுதலை பெறுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 9ஆம் தேதி ஒரு அற்புதமான நல்ல உகந்த தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து குரு என்னதான் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் கூட அவர் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து அரசாங்க சைட்ல இருந்து ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியமா கிடைப்பதற்கும் இந்த 9ஆம் தேதி ஒரு நல்ல தேதியாக அப்ளை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுடைய 12வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இது நாள் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சுப விரயங்கள் ஏற்படாம வந்து ரொம்பவே காலதாமதம் ஆயிட்டு இருக்குங்க. உதாரணத்துக்கு திருமண தடைங்க. இப்போ உங்களுக்கு வந்து வயது வந்து திருமண வயது தாண்டிட்டு இருக்கும். ஆனாலும் கூட திருமணம் சூழல்ல ஒரு சில நண்பர்கள் இருந்திருக்கீங்க. நீங்க இனி வரவிருக்கும் நாட்கள்ல இந்த கவலை அப்படின்றது உங்களுக்கு இருக்காதுங்க. நீங்க 9ஆம் தேதி அன்னைக்கு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு, அதுவும் முக்கியமா அந்த தேதியில வந்து ஏன் சொல்றோம்னா அன்னைக்கு வந்து பிரதோஷம்ங்க. ஸோ பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க மனமுருகி சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கிட்ட வந்து உங்களுக்கு திருமணம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. இப்படி நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு திருமணம் வந்து கூடிய சீக்கிரத்தில் கை கூடுவதற்கும் இந்த ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த வீடு கட்டுமானம் பண்ணி முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து வீடு கட்டுமானம் பண்ணி நல்லபடியாக முடிச்சுட்டு உங்களுடைய கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே கூப்பிட்டு நீங்க நல்லபடியாக கிராண்டா கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் இந்த 9ஆம் தேதி முதல் உங்களுக்கு நாள் வந்து நல்லபடியாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த புது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.